ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாட போறோம்னா எஸ்கேப் மிஸ்டர் கிராண்ட்பா. இவ பாருங்க தூங்கிட்டு இருக்காரு அந்த ஆளு. இப்போ பக்கத்தில் ஏற மார்க்கெல்லாம் போட்டிருக்கு. ஓகே வாங்க கேம்குள்ளே போகலாம். ப்ளே நம்ம நார்மல் மோட்லேயே போகணும். எங்கே இங்கே தூங்கிட்டு இருக்காரு பாருங்க கிராண்ட்பா. ஹாய் கிராண்ட்பா. தப்பு நினைச்சாலும் அங்கே என்னமோ படம் ஓடிட்டு இருக்கு. என்னடா நடந்துச்சுங்க? ஓகே நீ நம்ம பேசுறது ஒரு மாதிரியா இருக்குண்ணா. எனக்கு முடியல. இங்கே பாருங்க பல்செட்லேருந்து எச்சூழுவே இருந்திருக்கு. நான் ஐயோ பார்க்கவே ஒரு மாதிரியா இருக்கே. ஒரு படி போகுது, அதில் தான் போகணும்னு நினைக்கிறேன். வாங்க போவோம். இங்கே பார்த்தீங்களா ஃபோட்டோவை ஒருத்தர் முறைச்சி பார்க்கலாம். என்னடா இங்கே ஃபோட்டோலாம் எனக்கு வித்தியாசமாக இருக்குது கைஸ். அப்புறம் இந்த வீடியோ பார்க்குறவங்க இன்னும் ஒன்று பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க. மறக்காம நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கன் ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி ரோப்ளாக்ஸ் வீடியோ நிறையா வந்துருக்கும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அப்படியே இதில் குதிச்சு போயிடலாம். ஈஸியாக இருக்குது. நம்ம ஈஸியாக அதில் போயிடலாம். ஓகே அங்கே ஒருத்தர் பார்க்குறாரு. அது யாருன்னு பாருங்க. மிஸ்டர் கிராண்ட்பா. கிராண்ட்பா முழிச்சுக்கிட்டீங்களா? எப்படி அந்த ஆள் எப்படி முழிச்சான்? யாரையா நீ எப்படியா முழிச்ச? உண்மை காஷ் இங்கே கம்பி வேற சுத்துது. உண்மை காஷ் செத்துட்டேன். மறுபடியும் நம்ம போவோம். இந்த கரெக்டாக போயிடணும். நம்ம ப்ரோ ஸ்கில்லை காட்டணும். போ 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 அது ஒரு சுத்த போயிருக்கும். இப்போ ஓடிடலாம். நின்று சுற்றி போகணும்னு நினச்சேன்னா நான் கூட அப்படிதான் நினச்சேன். ஆனால் அது எப்படி இருந்திருக்கு. ஓமேகாஸ் வலிக்கி விட்டுச்சு. இன்னும் போகாமல் இருக்கோம். வந்துருச்சு கைஸ். அப்புறம் நாம் போடுற ரோப்ளாக்ஸ் வீடியோலாம் யார் யாருக்கு பிடிக்கும்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லிடுங்க. யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களாம் க்ரீன் கலர் ஆர்ட் போடுங்க. யாருக்கெல்லாம் பிடிக்காதோ அவங்களாம் ரெட் கலர் ஆர்ட் போடுங்க. யார் யாருக்கு பிடிக்காதுன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். வாங்க நம்ம இந்த தாட்டி போயிடுவோம். ஊச்சிடலாம். இப்போ என்ன பண்ணணும்? சரி தக்காளியெல்லாம் படக்கூடாது. கீழே இப்படி ஒரு வழி இருக்கு. இது பட்டு நம்ம இறந்துடுறோம். ஓகே அப்போ நம்ம இது வழியாக தான் குதிச்சு போகணும். இல்லை தக்காளி வாஷ் பண்ண வச்சுருப்பா நாட்டுக்கு வந்து தாத்தா. நம்மளை வாஷ் பண்ணி நம்மளை கட் பண்ணி சீக்கிரமாகவே நம்ம இறந்துட்டுருக்கோம். வேகமாக நம்ம இறக்கணும். நம்ம இறக்கக்கூடாது. இதுக்கு மேல் நம்ம சாவாமல் போக ட்ரை பண்ணணும். போயிரே அவ்வளோதான். இன்னும் 2 தான். இன்னும் இந்த ஒன்று மட்டும் தான். அவ்வளோதான். முடிச்சிட்டேன். ஐயோ இதை பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்குங்க. இது அந்த கேண்டிலா? இப்போ இது மேலே போகணுமா? என் வீட்டில் லைட் இல்லையாட்டுக்கு அதான் கேண்டில் தொங்க போடுறோம். முடிச்சுட்டான் அந்த ஆள். அதால் நம்மள என்ன பர்பிள் இல்லை. ரெட்டு தான். உள்ள பர்பிள் வெள்ளை ரெட்டுன்னு இருக்கு கைஸ். கைஸ் உங்களுக்கு ஒரு கெஸ் இருக்கா? நம்ம இந்த வீட்டுக்கு விட்டு தப்பிப்போமா தப்பிக்க மாட்டாங்களான்னு கெஸ்ஸு. அந்த மாதிரி கெஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்டில் சொல்லிடுங்க. இன்னும் இங்கே ஜஸ்ட்டு நம்ம கீழே விழுந்துட்டு போனதுக்கு. ஆமாம் இது என்னது? என்னது இது? துணி காய போடுறதாட்டுக்கு. ஆமாம் அந்த கொடியெல்லாம் கட்டி துணி காய போடுவாங்களே கைஸ் அது. நம்ம வேகமாக போவோம்.
ஓகே இங்கே தான் என்னமோ போட்டுருச்சு, அது நம்மளுக்கு தேவையில்ல. ஓ உங்கள் ஃபேக்ட்ரின்னு போட்டுருந்துச்சு, சவுண்டு உங்களுக்கு தேவைப்படும், அதனால தான் வச்சேன். இது புல் லிவர். ஓ ஒவ்வொன்றா வருதாட்டுக்கு. அவ்வளோதான். இப்போ நம்ம இங்கே குதிப்போம். இங்கே குதிச்சு அப்படி இப்படி அங்கே ஏற மாதிரி போட்டு பாருங்க, அதை ஃபாலோ பண்ணி போட்டு போய்க்கலாம் மாட்டுக்கு. இது என்ன பலகையில் ஏறி போகணுமா இல்லை பலகை எடுத்துகிட்டு போகணுமா என்ன? ஓ அதோ அங்கே இருக்க பாருங்க, இந்த பலகையை வச்சு நம்ம அதுலேயே போகணும் மாட்டுக்கு. வாங்க வேகமாக போகலாம். ட்ராப். நம்மளாம் இதை வச்சு ஒரு இதை வச்ச நம்மளாம் இதெல்லாம் கிராஸ் பண்ணிடுவோம். ஒவ்வொன்றாலாம் எடுத்துகிட்டு வர தேவையில்ல, இந்த இடத்துல தேவைப்படாது. கீழே அது என்னது பர்பிள் கலர்னு எனக்கு ஒன்றுமே புரியலையே. இதுக்கு மேலே இது தேவைப்படும்னு நினைக்கிறேன். இது தேவைப்பட்டாலும் தேவைப்படும். நம்ம எதுக்கும் இந்த பலகையை நம்ம கையிலேயே வச்சுருப்போம். இன்னும் நல்ல வேலை நம்ம கீழே விழுவல, இல்லாட்டி என்ன ஆயிருக்கும் அவ்வளோதான். கஷ்டப்பட்டு வந்ததெல்லாம் வீணாக போயிடும். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. இதுக்கு மேலே தேவைப்படாதுக்கு தேவைப்படுச்சுன்னா நம்ம இதே இடத்துக்கு கூட வந்து எடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ணும்? வலிக்க விட்டுச்சு. நல்ல வேலை நான் எந்திரிச்சிட்டேன். ஆனால் நம்ம நடந்தே போகலாம். ஒருவேளை வலிக்கிட்டு தான் வரணுமோ, நடந்து வரணுமான்னு தெரில. நான் நடந்து கூட போய்க்கலாம். ஆமாம் நடந்து கூட போய்க்கலாம். இங்கே பாருங்க படிக்கட்டு வந்துடுச்சு. இப்போ நம்ம படிக்கட்டில் ஏறிப்போம். அது என்னது? அது தாத்தாவோட மண்டை. இது என்னது? சூப்பர் குக்கியா? இது எப்படி சாப்பிட்றது? பெருசாயிட்டனா? இங்கே பாருங்க எவ்வளோ ஸ்பீடாக ஓடுறான்னு. சரி வாங்க நம்ம இதே ஸ்பீடில் இந்த இதெல்லாம் நம்ம கிராஸ் பண்ணி போவோம். இன்னும் இங்கே சன்லைட் கொஞ்சம் வச்சுட்டு வரேன். ஓகே நம்ம வேகமாக இதெல்லாம் கிராஸ் பண்ணி போயிடலாம். போயிரு அவ்வளோதான். லாஸ்ட்டு ஒன்று முடிச்சாச்சு. இன்னும் இருக்காது கைஸ். நீங்கள் பார்த்தீங்களா அது என்ன? ஓ மை காஷ் எவ்வளோ இன்னும் உட்காண்ட்ருக்கோம். சார்லி என்னன்னு தெரில, ரீச் பண்ண அடிப்போம். இப்போ பாடி தலைமுறை தான் இருக்கு. அந்த ஆடு மாதிரிலாம் வருது, அது நம்மளால் வாங்க முடியாது. ஏன்னா அதுக்கு நம்மள்கிட்ட ரோபக்ஸ் இல்லை. அதனால தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விளையாட தான் ரோபக்ஸ் வாங்க முடியும். கைஸ் இது மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஃபேக்கான இதெல்லாம் வச்சு இவங்க என்ன ஏமாத்துற மாதிரி நீங்களும் என்ன ஏமாத்துறாதீங்க. நீங்களாம் எனக்கு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் பிள்ளைக்கு நாளில் கொடுப்பாங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நிறைய வரும். அவ்வளோதானா? இது இவ்வளோ சீக்கிரமாக மாற்றி போயிடுச்சு. அவன் டைட் ஆகிட்டான். கீழே ரெட் கலரில் இருந்து பாருங்க, அதான் இவனோட ஹெல்த்தாட்டுக்கு கேப் வச்சா கரெக்டாக இருக்கும். இங்கே பாருங்க அந்த ரெட் கலர் ஒன்றுங்களா, அதை வச்சு லேசர் விடலாம். அது மட்டும் நம்ம மேலே பட்டுச்சு, அவ்வளோதான். பாருங்க இவனை ஈஸியாக நம்ம இப்போ முடிப்போம். இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. கேமே இது அவ்வளோ சீக்கிரமாக முடிய போதா? ஆரம்பிச்சிங்க கொஞ்ச நேரம் தான் ஆயிருக்கு, முடிச்சிருச்சு. கேம் முடிச்சா இல்லையே? முடிய வாய்ப்பு இல்லையே. டு ஃப்ரீடமா? இது கேம் அதுக்குள்ள முடிச்சா? துரத்துறாங்க கடைசியில். இப்போ தானடா ஒன்றுடா போட்டு தட்டுறேன்னு. எப்படிடா துரத்துற? கேமே முடிய போகுது, அப்பயும் வந்து இந்த ராத்தை துரத்துறாங்க ஐஸ். நம்ம குதிச்சாச்சு போயிரு பின்னாடி வந்துருக்கான் தாத்தே. இதுக்கு மேலே அவனா வர முடியாதுன்னு நினைக்கிறான். அந்த மஞ்சள் கூட்டுக்கு போனால் நம்மள இல்லை, அங்கேயே வர மாட்டான். ஸ்விம்
ஃப்ரீடமா நீட்டில் இருக்கு சொல்கிறாங்க. ஐயோ எனக்கு ஒன்றுமே தெரிலையே. உள்ள பாருங்க, உள்ள பருப்பெல்லாம் இருக்குது. ஏம்மா இதுக்கு மேலே ஏதாச்சும் இருக்கா? டாஸ்க் ஏதாச்சும் இருக்கான்னு தெரில. மேலே யாரும் ஆடிட்டு இருக்காங்க பெருசாக. இதில் மேலே போய் யாருன்னு பார்க்கலாம். ஒருவேளை நம்மளை காப்பாற்றுறதுக்கு ஜெயிண்ட் மேன்ஸ் கூட வந்திருக்கா. அவ்வளோதான். என்ன இங்கேயும் மேலே இறங்கி போகணுமா? இது மணிக்கு நான் வச்சு போகண்டா. ஏன் நான் 5லேருந்து வரும். இதெல்லாம் நம்மளுக்கு ஜூசிபி மேட்ரு. அசால்ட்டாக போயிடலாம். வாங்க வேகமாக குதிச்சு போயிட்டுருக்கலாம். இன்னும் கொஞ்சம் தாங்க மேலே உள்ள ஜெயிண்ட் மேன்ஸு. ஒரு நிமிஷம். ஆடா இது நம்ம தாங்க ஆடிட்டு இருக்கோம். பாருங்க எவ்வளோ பெருசாக ஆடிட்டு இருக்கோம். ஃபைனலி நம்ம இந்த கேம் முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த கேம் முடிச்சு நம்ம அங்கே பெரிய சிலையாகவே ஆடிட்டுருக்கோம். அப்புறம் நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். நான் உங்கள் நவீன டாட்டா பை. அதுக்குள்ள இந்த மாதிரி நிறைய ரோப்ளாக்ஸ் வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க முடியும். அப்புறம் லவ் யூ அண்ட் டாட்டா பை. பாய் காய்ஸ்.